வணக்கம் திரு யோகரட்னம் அவர்களே. நான் அல்பர்டாவிலிருந்து பிரேமகுமாரன். ஆஹ், இன்று நாம் எடுக்கப் போகும் தலைப்பு குடிவரவு திட்டங்கள் ஐக்கிய ராச்சியத்தில் எப்படி, கனடாவில் எப்படி மற்றும் பல நாடுகள் என்னவாறு செயல்படுகின்றன, மற்றும் ஊடகவியலாளர்கள் என்ன மாதிரி அதை பரிமாற்றம் செய்து மக்களுக்கு பொதுமக்களுக்கான வகையில் அந்த ஊடகங்கள் வெளியில் வருகின்றனதா அல்லது அரசாங்கத்துக்காக சார்பானதாக இருக்கின்றதா பற்றி ஆராய்வோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? வணக்கம் திரு பிரேமகுமார் அவர்களே. நீங்கள் கனடாவிலிருந்து தொடர்பு கொள்கிறேன். நான் இங்கே யுனைடெட் கிங்டம் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து கதைக்கின்றேன். நாங்கள் ரெண்டு பேருடைய அந்த எண்ண அலைகள் ஏறக்குறை ஒன்றாக இருப்பதனால் எங்களுடைய பல தடவை நாங்கள் உரையாடிய பொழுது எங்களை தொட்ட சில முக்கியமான விடயங்கள் அதை ஒரு ஏனோ தானோ ஒன்று போக விடாமல் அதனை ஒரு பிரயோசனம் தரும் வகையில் இந்த விடயங்களை அலசி ஆராயும் பொழுது அது ஒரு பதிவாகவும் இருக்கும், மற்றவர்களுக்கு ஒரு உதவியாகவும் இருக்கும். இது இன்னும் பலரை இது போன்ற செய்தி ஊடகங்களுக்கு கொண்டு வந்து அங்கே உள்ள விடயங்களை எங்களை வெளியே கொண்டு வருக வாய்ப்பாரும். ஆகவே இந்த முதலாவது முயற்சிக்கு வாழ்த்தை கூறி இங்கு எமது பக்கம் இருந்து ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு நன்றி. ஏனென்றால் இந்த ஒத்துழைப்பு இல்லாமல் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. அந்த நேரத்தில் இப்பொழுது நாங்கள் எடுத்துக்கொண்ட ரெண்டு பேரும் கலந்து எடுத்துக்கொண்ட ரெண்டு மிக முக்கியமான விடயம், இன்றைக்கு உலகத்தில் உள்ள மிக முக்கியமாக இருக்கும் ஒரு விடயம் என்று என்னென்றால், போர்களை விட பயங்கரமான போர் ஒன்று, மறைமுகமான போர் ஒன்று இருக்கிறது. போர்கள் நடந்துதான் இருக்கு, அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும். ஆனால் இந்த அரசியல் ரீதியாக நடக்கும் யுத்தங்கள், அதாவது மறைமுகமாக இந்த வெளிநாட்டவர்கள் வருகையை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பதை வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு, அதை நாங்கள் ஆங்கிலத்தில் இமிகிரேஷன் என்போம், தமிழில் குடிவரவு குடியகல் என்போம். ஆனால் அந்த வார்த்தையை இப்பொழுது கதைக்கும் பொழுது எல்லோருக்கும் ஒரு கூச்சம் ஏற்படும் அளவுக்கு இந்த இமிகிரேஷன் மாறிவிட்டது. இதன் பின்புலம் இருப்பது இந்த மீடியா, இந்த ஊடகங்கள். ஒவ்வொரு நாட்டிலும் இந்த ஊடகங்கள் எப்படி இந்த விடயத்தை காலத்துக்கு காலம் ஒரு விடயத்தை அவர்கள் கையில் எடுப்பார்கள். இப்பொழுது எல்லோருக்கும் இலகுவான ஒரு விடயமாக இருக்கிறது அந்த குடிவரவு. ஏனென்றால் ஒரு நாட்டுக்கு வெளிநாட்டவர் என்று வரும் பொழுது அவர் ஒரு இரண்டாம் தர பிரஜை தான் எப்படி பார்த்தால். ஆகவே அவர்களை தாக்குதலாம், எப்படியும் தாக்கலாம், அவர்களை எப்படியும் வசைபாடலாம், அவர்கள் பெரிதாக தங்களை எதிர்க்கப் போவதில்லை என்று துணிவு இருக்கிறது. அந்த ரீதி இப்ப நாங்கள் எடுத்து பார்த்தா அண்மை கால நிகழ்வுகளை பார்த்தா எல்லா நாடுகளிலும் அநேகமா ஐரோப்பிய நாடுகள் சரி, கனடா அமெரிக்கா போன்ற நாடுகள் சரி, அல்லது இங்காலே ஆசியா நாடுகளாக இருந்தாலும் சரி, மத்திய கிழக்கு நாடுகளாக இருந்து சரி, இந்த குடிவரவு ஒரு நாட்டிலிருந்து வருபவர்கள் அல்லது அங்கே வந்து ஏற்கனவே இருப்பவர்களை எப்படி அந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தலாம், அல்லது இவர்களை அப்புறப்படுத்துவதற்கு இவர்களுக்காக வரும் செலவுகளை குறைப்பதற்கு இவர்களை எப்படி படைக்காயாய் பாவிக்கலாம் என்று பார்க்கிறார்கள். அதை பற்றித்தான் பார்க்க போறோம். நீங்கள் உதாரணமாக இப்பொழுது எல்லா நாட்டிலும் ஒரே விதமாக அணுகுமுறையாக இருப்பது சற்று ஆச்சரியமா நீங்கள் அவதானித்துக் கொண்டு வந்தால், ஒரு நாட்டில் தான் இது நடக்கிறது, மற்ற நாட்டில் இல்லை என்று நீங்கள் எடுக்கக்கூடாது. எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய ஒரே ஸ்டைல், ஒரே விதமாகவே கதைக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே எங்களுக்கு ஒரு கேள்வி வருகிறது, எப்படி ஒரே நேரத்தில் எல்லா நாடுகளும் ஒன்றாக இயங்குகின்றன என்னும் பொழுது எங்களுக்கு ஒரு பயங்கரமான சந்தேகம் கொண்டு வருகிறது. யார் பின்னிக்கு இருந்து இவற்றை இயக்குகிறார்கள்? அப்படி பார்த்தால் உங்களிடம் இருக்கலாம். இப்பொழுது கனடாவில் உள்ள குடியேற்ற முறைகள், முன்பெல்லாம் ஒரு காலத்தில் கனடா கனடா என்று எல்லா நாடுகளிலிருந்து பெருந்தொகையான மக்கள் கனடாவை நோக்கி வந்தார்கள். உதாரணமாக ஆசிய நாடுகள், குறிப்பாக நமது இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள். இலங்கையிலிருந்து வந்தவர்கள் நேரடியாக குடிவரவொன்று இல்லை என்றாலும் அகதி தஞ்சம் கேட்கும் ஒரு நிலைக்காக வந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு இருந்த வரவேற்பு, செல்வாக்கு என்பது இப்பொழுதும் அப்படி இருக்கிறதா, அல்லது மற்ற நாடுகளுடைய தாக்கம் எல்லாம் சேர்ந்து கனடாவை எப்படி ஆட்டி படைக்கிறது என்பதை நீங்கள் கூறினால் நாங்கள் எமது பக்கம் உள்ள சில விடயங்களை எடுத்து வரலாம். நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. ஏனென்றால் எனக்கு தெரிந்த வரையில் 1980ஆம் ஆண்டு தொடக்கம் கனடாவின் குடிவரவு திட்டங்கள் அமலுக்கு வந்தது. இதை ஆரம்பித்தவர் ஜோன் ட்ரூடோ அவர்கள் தான் இதுக்கு முதல் அத்திவாரமிட்டவர். அவரை தொடர்ந்து மற்றவர்களும் இதை பின்பற்றி கொண்டு வந்தார்கள். ஆனால் அதே சமயத்தில் 80 தொடக்கம் 90ஆம் ஆண்டு காலங்களில் முதல் கனடா குடிவரவு திட்டத்தின் கீழ் அதிகமாக படித்தவர்கள், மருத்துவர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள்,
மற்றும் பிரசித்தி பெற்றவர்களைத்தான் கனடா முதல் ஆம், குடிவரக்காக தமது செலவிலே கூப்பிட்டு வைத்திருந்தார்கள் என்பது கனவேருக்கு தெரியாத சில உண்மைகள். அதில் எனது சில உறவினர்களும் வந்தவர்கள் இருக்கின்றார்கள். அது மட்டுமன்றி பின்னர் 90ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த குடிவரவு வந்து ஒரு முக்கியமான பொருளாதாரத்தை பொறுத்தது. கனடாவின் பொருளாதாரத்தை வளம்படுத்தக்கூடிய வகையில் தான் இது அமைந்தது. ஏனென்றால் ஒவ்வொரு குடிமக்களும், அதாவது குடிபுக வருபவர்கள் அனைவரும் ஒரு சர்டன் தொகை, அதாவது ஒரு கணிசமான தொகையை கொண்டு வர வேண்டும். அது பலவிதமான திட்டங்கள், குடிவரவு திட்டங்களில் ஒரு முக்கியமானது, தகமை வாய்ந்தவர்கள் வேலைக்காக இங்கு வந்து தமது தாமைகளை பாவித்து பொருளாதாரத்துக்கு நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு பயக்கக்கூடிய ஒரு திட்டம் இது. இந்த குடிவரவு திட்டத்தில் பலவிதமான திட்டங்கள் இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் இந்த திட்டத்தின் கீழ் வருபவர்கள் எனக்கு தெரிந்த வரையில் நான் வரும் பொழுது கிட்டத்தட்ட 30,000 கனடியன் டாலர்ஸ் பிஎஸ்என் ஏர்போர்ட்டில் நான் காட்ட வேண்டியிருந்தது. அது ஒரு ஒரு அது மட்டுமின்றி எனக்கு வீடு இருந்தபடியால் வீடை விற்று நான் இங்கு வர வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்துதான் பின்னர் ஆஸ்திரேலியா 1998ஆம் ஆண்டு இதை துவங்கினார்கள். இதற்கு முன்பு இங்கிலாந்தில், ஐக்கிய ராஜ்யத்தில் படிப்புக்காகத்தான் முக்கியமானவர்கள் வந்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் சிலர் 60லிருந்து இலங்கையை பிரித்தானியர்கள் ஆண்டதன் மூலம் அவர்களுக்கு அவர்களது தகமைகளை தெரியும் என்ற பெயரிலும் மருத்துவர்கள் மற்றும் கட்டிட நிபுணர்கள் போன்றவர்களை அழைத்து அவர்களுக்கும் இலவசமாக குடிவரவு திட்டங்களுக்கு கீழ் அவர்களை அமர்த்தி அவர்களை வேலைக்கு அமர்த்திய சந்தர்ப்பங்களும் உண்டு. இதைத் தொடர்ந்துதான் பின்னர் நியூசிலாந்து போன்ற நாடுகள் பின்பற்றினது எனக்கு தெரிந்த வகையில். தற்பொழுது கொஞ்சம் வெறுக்கமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் விஷயங்கள் இப்பொழுது குடிவரவை பற்றி கனடாவில் பலவிதமான இதுகள் போய்கொண்டிருக்கின்றன, செய்திகள். இது எவ்வளவு தூரம் பாதிக்கும் என்பதுதான் பொருளாதாரத்தை மட்டுமன்றி மற்றும் குடியேறி வந்தவர்களை எவ்வளவு தூரம் பாதிக்கப் போகுது என்பதுதான் மிக்க பிரச்சனை. இது கனடாவுக்கு மட்டும் உரிய பிரச்சனையா இல்லை, இது எல்லா நாடுகளுக்கும் இருக்கிறது. ஆனால் உங்கள் பக்கம் உள்ள விடயத்தை நீங்க சுட்டி காட்டினீங்க. ஆனால் ஒரு விடயம் ஆச்சரியமா இருந்தது, வருபவர்கள் ஏறக்குறைய 30,000 அமெரிக்க டாலர்களை, மன்னிக்கும் கனடிய டாலர்களை முதலீடாக வைத்து வர வேணும் என்ற நிலை இருந்ததை நான் இப்பொழுதுதான் கேள்விப்படுகிறேன். ஏனென்றால் பிரித்தானியா பொறுத்தவரையில் இங்கே வருபவர்கள் கல்வித்தகம அடிப்படையிலோ அல்லது வேறு ஒரு விண்ணப்பத்தை செய்யும் பொழுது அந்த விண்ணப்பத்துக்கான பணத்தை மட்டும்தான் கட்டுகின்றார்கள். ஆனால் இப்பொழுது நீங்க சொல்வது இங்கே வேறு வித வடிவத்தில் வர துவங்கிவிட்டது. எப்படி என்றால், தகுதியுள்ளவர்கள் இங்கே வர வேணுமா இருந்தால் அவர்கள் எவ்வளவு சம்பளம் எடுக்கணும், அதி உயர் சம்பளத்தை நீங்க பெற வேண்டும் என்று கேட்கும் பொழுது அந்த சம்பளத்தை யார் கொடுக்கிறார் என்றால் இங்கே உள்ள வேலை கொடுப்போர் தான் அந்த சம்பளத்தை கொடுக்க வேணும். அப்படி கொடுப்பாங்க, அதாவது யாருடைய பணம் எங்கே இருந்து வருகிறது, அதுக்கு இவர்கள் அவ்வளவுக்கு வேலை செய்து காட்டி உழைக்கிறார்களா அல்லது வேறு வேறு வழிகளில் இந்த பணம் பெறுதான்னு ஒரு கேள்வியும் கூடவே வருகிறது. மற்றது இப்ப பிரித்தானியாவை பொறுத்தவரை அல்ல அமெரிக்காவை எடுத்துக்கணும். அங்க என்ன தூரம் போனா உங்களை அருகில் உள்ள நாட்டு அமெரிக்காவை எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் உள்ள அந்த சகல தொழில் நிறுவனங்கள், ஃபேக்டரிஸ் எல்லாம் பெரும்பாலும் தென் அமெரிக்க நாட்டு மக்களை வைத்துத்தான் வேலை வாங்குகின்றார்கள். அல்லது அமெரிக்காவில் உள்ள ஒரு 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 தரத்துக்கு குறைந்தவர்களை தான் அவர்கள் ஊழியர்களாக வைத்திருக்கிறார். மற்றவர்கள் எல்லாம் பண முதலர்களாக இருந்து பணத்தை முதல் போட்டு அதில் பெரிய பணத்துக்கு மேல் பணம் வரும் வழிகளை ஒரு குறிப்பிட்ட இனத்தார் செய்து கொண்டிருக்கிற ஒரு குரூப். ஆனால் பெரும்பாலானவர்களாம் ஓரளவுக்கு கல்வி அறிவு பெரிதும் இல்லை, ஆனால் விவசாயம் செய்கிறார்கள் அல்லது ஃபேக்டரி வேலை செய்கிற அதே அமெரிக்கர்களை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் காலத்தை ஓட்டினார்கள். ஆனால் இப்பொழுது இந்த வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் தங்களுக்கு இடையூறாக இருக்கிறார்கள் என்ற ஒரு குரலை எழுப்பி அதன் மூலம்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு முக்கியமான பிரச்சாரம் செய்து, உதாரணமாக எங்கள் வீட்டுகளில் உள்ள நாய்கள் பூனைகளை கூட்டி இவர்கள் வந்து சாப்பிடுகிறார்கள் என்று மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து அதன் மூலம் மக்களிடம் ஒரு இவர்கள் மீதான வெறுப்பை ஏற்படுத்தி அந்த வெறுப்பின் அடிப்படையில் தான் அவர் பதவிக்கு வந்தார். ஆனால் இப்பொழுது 2வது முறை அவருடைய வரும் பொழுது அவர் குறையவில்லை, அதே விதமான
செய்திகளை கூறி அதே பொய்களை கூறி வந்துடா. இங்கே நான் அந்த வெளிநாட்டர்களை விட அமெரிக்காவில் உள்ள சற்று கல்வி அறிவு குறைந்தவர்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த விவசாயிகள் அல்லது ஃபேக்டரி ஊடகத்தில் உள்ளவர்கள் அவர்கள் இவர்கள் சொல்வதை அப்படியே நம்புகிறார்கள். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இப்ப இங்கே பிரித்தானியாவில் ஒரு அளவுக்கு செய்தியை சொன்னால் அவ்வளவு ஈஸியா அவ்வளவு இலவா யாரும் நம்பிவிட மாட்டார்கள், ஓரளவுக்கு எடுபடுவார்கள். ஆனால் அமெரிக்கா பொறுத்தவரை ஒரு பெரிய அலையை உருவாக்கி அந்த அலையின் மூலமாக வெற்றியை பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் வெளிநாட்டவர்கள் வேண்டாம் என்று அவர்களை வலுக்கட்டாயமாக வேலை செய்கிற இடங்கள் பிடித்து குடும்பங்களை பிரித்து இப்பொழுது அவர் பதவிக்கு வந்த இரண்டாவது தடவை பதவிக்கு வந்த பொழுது வெளிநாட்டவர்களை பட்டு மோசமான முறையில் வெளிநாட்டுக்கு அனுப்பியிருந்தார். நாட்டை விட்டு வெளியேற்றியதை பார்த்திருக்கோம். எப்படி பிளேனைகளை வெளியேற்றினார்கள், கைகள் காலில் விலங்குகள் போட்டு. எங்கள் இந்திய சகோதரர்களை கொடிதே மாதிரி விலங்குகள் போட்டு விமானத்தில் அனுப்பின காட்சிகளை பார்த்தோம். ஆனால் இந்த வாரம் வழமை போல டொனால்ட் ட்ரம்ப் குத்துக்கரண் அடிக்கின்றார். எப்படி என்றால் இப்ப அங்க அவருடைய ஃபேக்டரிகள், அமெரிக்காவில் உள்ள ஃபேக்டரிகளில் வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை, தோட்டங்களில் வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை. இது உண்மை. ஆனால் அது அவர்கள் முன்பு மாறித்தான் கதைத்தார்கள். இந்த வாரம் அவர் புதிய செய்தி ஒன்றை விட்டார். இந்த எங்களுக்கு தேவையான சிலவர்களை இங்கே வருவதற்கு நாங்கள் வசதி செய்வோம். இப்ப இவ்வளவு நாள் சொல்லிக்கொண்டு வந்த பொய்யை மறைத்து, இது இந்த மெகா என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் என்ற ஒரு கூட்டத்தின் ஊடாகத்தான் இந்த பிரச்சாரங்களை செய்தார். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு அவர் திடீரென்று குத்துக்கரணம் அடிச்சா, இந்த வெளிநாட்டவர்கள் எங்களுக்கு தேவையா இருக்கு, அவர்கள் ஒரு குறிப்பிட்டவர்களை இங்கே வரவழைப்போம் என்னும் பொழுது இந்த மெகா கூட்டணி என்ற உள்ளவர்களே சற்று விசனம் அடைந்தார்கள். இதை சொல்லித்தானே இவர் வந்தார், எங்களுக்கெல்லாம் சொன்னார், இவரே சொல்லுகிறார் என்னும் பொழுது அங்கு ஒரு குழப்பமும் அமெரிக்காவில் ஏற்படுகிறது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விதத்தில் கெட்டிக்காரன். எப்படி என்றால் எங்கெங்கெல்லாம் ஒரு பிரச்சனை வருகிறதோ அந்த நேரம் இன்னொரு பிரச்சனையை கிளப்பி அதை மறைத்து, அந்த இருகோடுகள் தத்துவம் மாறி, ஒரு கோட்டு பக்கத்தில் பெரிய கோட்டு பக்கத்தில் சின்ன கோட்டை கீறுறது, இல்லை சின்ன கோட்டு பக்கத்துல பெரிய கோட்டை கீறுவது. ஆகவே உடனடியாக இன்னொரு விடயத்தை முன்னுக்கு கொண்டு வந்து அதை மறைத்து விட. உதாரணமாக இப்பொழுது இந்த பொருளாதார பிரச்சனையை அவருடைய உள்ளூர் அரசியல் எந்த அளவுக்கு மோசமாக போய்கொண்டிருப்ப என்பதை மறைப்பதற்காக திடீரென்று அவர் இப்பொழுது உலக சமாதானம் பற்றி கதைப்பது ஒன்று, மற்றது தனது கட்சியில் இருந்து தனக்கு எதிராக இயங்குகிறவர்களை கட்சியிலிருந்து வெளியேற்றுவதென்று சில வழக்குகளை தொடர்வது, இப்படி அட்டகாசங்கள் செய்து இந்த தன்னுடைய தவறுகளை மறைக்கும் பொழுது இந்த குடிவரவு நாள் வந்த தாக்கத்தை மக்கள் உணர்வதை சற்று குறைத்துள்ளார் என்னும் பொழுது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இது உங்களுக்கு எப்படிப்படுகிறது? என்னை பொறுத்தவரையில் எனக்கு தெரிந்த ஒரு சில உண்மைகளை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நான் சொன்ன புள்ளி விவரம், அதாவது $30,000 கனடியன் டாலர்கள் 1998ஆம் ஆண்டு நான் வரும்பொழுது கொண்டு வந்தது. அதன் பின்னர் 2006ஆம் ஆண்டு புள்ளி விவரையியல், கனடா புள்ளி விவரையியல் இமிகிரேஷன், அதாவது குடியுறவு திட்டத்தின் பகுதியிலிருந்து எடுத்த புள்ளி விவரப்படி 125,000 தாமே வாழ்ந்தவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருத்தரும் $30,000 கொண்டு வந்து காட்டியிருக்க வேண்டும். அதை தவிர பின்னர் அது மாற்றப்பட்டு அண்மையில் ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக அவர்கள் 60,000 கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், இது வருகின்ற காசு, இது ஒரு வழியில் வருகின்ற காசு. 125,000 ஆட்கள், 1,25,000 பேர் 30,000. அதை தவிர 800 பேர் 500,000, அதாவது 5 லட்சம் கொண்டு வர வேண்டும். அது பிஸ்னஸ், அதாவது பொருளாதாரத்தை வளம்படுத்தக்கூடிய வியாபாரத்தை நோக்கி குடிவரவு செய்பவர்கள் கனடாவில். இது ரெண்டையும் கூட்டி பார்த்தீர்களானால் இந்த வருமானங்களை கொண்டுதான் இங்கு கனடாவில், அதாவது புதிதாக வந்தவர்களுக்கு அமைப்புகள் தயார் செய்து கனடிய ஆக்களை கொண்டு அவர்களுக்குத்தான் வேலை கொடுத்தார்கள் ஒழிய, அங்கிருந்து காசு கொண்டு வந்தவர்களுக்கு வேலையை கொடுத்து அவர்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கின்றார்கள் என்பதை பற்றி அவர்கள் அதை அறியறதுக்கு விரும்பவில்லை. முதலாவது. இரண்டாவது, இது மட்டுமன்றி பின்னர் 2006ஆம் ஆண்டு 3 மில்லியன், அதாவது தொகை கொடுத்து 300, அதாவது குடிவரவு திட்டங்களுக்காக 300 அமைப்புகளை செய்தார்கள்.
அந்த அமைப்புகள் 2 வருஷத்தில் முற்றாகவே அழிந்து போய்விட்டன. அவர்களாலே அதை தாக்குப்பிடிக்க முடியவில்லை என்றால், அதாவது கொண்டு வந்தவருடைய காசையே திருப்பி தங்களுடைய ஆட்களுக்குள்ளேயே அவர் செலவழித்துக் கொண்டார்கள் ஒழிய, இதனால் பயன்பெற்றவர்கள் இங்கிருக்கும் சாதாரண குடிமக்களை அன்றி, காசு கொண்டு வந்தவர்களோ வெளிநாட்டிலிருந்து தாம் இழந்த வீடுகளை மற்றும்படி கடன் வாங்கிய வந்தவர்கள் தமது சொத்துக்களை இழந்தவர்களுக்கு ஒரு விதமான அதாவது நன்மைகள் கிடைக்கவில்லை. இது கனவேர் எமது இனத்தவர் அநேகமாக இலங்கையர்களுக்கு அவர்கள் வந்த விதங்கள் ஒரு ஒரு இன்னொரு குடிவரவு திட்டம், அதாவது அகதிகள் மூலம் வந்தவர்களுக்கு இது பற்றிய விவரங்கள் தெரியாது. ஆனால் அகதிகளாக வந்தவர்களுக்கு நிதி உதவி கிடைத்தது. அதுவும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். சில பேர் அதை விரும்ப மாட்டார்கள் சொல்வதற்கு. இப்போ இப்படியான பல விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. நீங்கள் சொன்ன மாதிரி இப்பொழுது நடக்கின்ற விஷயங்களும் கூட இன்னும் பிரச்சனையான விஷயமா தான் இருக்க போன்றது. அதாவது நாங்கள் உங்களை கூப்பிடுகின்றோம் என்று சொல்லி போட்டு பின்னர் சொல்லுவார்கள் இப்பொழுது தங்களுக்கு வேலைக்கு ஆக்கள் வேணும் என்று திரும்பவும் அதை அழைக்கிறதுக்கு சாத்தியங்கள் கூடவாகத்தான் இருக்கின்றன. நேற்று ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். பெல் கனடா 700 வேலை வாய்ப்பு இழந்து விட்டது. இது போன்று பல கம்பெனிகள் இழந்து கொண்டு தான் போகின்றன. இப்போ இதுகள் எல்லாம் எவ்வளவு தூரம் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை தாக்கும் என்பது கணவருக்கு தெரியாத விஷயமாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் இந்த அகதிகள் என்று தொட்டு காட்டிய பொழுது இப்பொழுது பெரிதாக அடிபடும் ஒரு விடயம், பொருளாதார ரீதியாக வருபவர்களை விட இந்த அகதிகளை வைத்துத்தான் சில நாடுகள், உதாரணமா நான் பிரித்தானியா எடுத்துக்கொண்டால், இப்பொழுது இந்த அகதியாக வந்தவர்கள் அல்லது வேறு விதமாக இந்த நாட்டுக்குள் வந்தவர்கள் எல்லாம் வெளிநாட்டவர்களான அவர்களை பொறுத்தவரை, நீங்க அகதியா வந்தா என்ன அல்லது ஸ்டூடெண்டா பிறகு வேலை இல்லாமல் வீதியில் தெரிந்தால் என்ன, எல்லாரும் வெளிநாட்டவர்கள் தான். அதே போன்று முன்னே அரசாங்கம் மாணவர்களை இங்கே எடுப்பாது. இது இன்னொரு விளையாட்டு. அதாவது மாணவர்களை இங்கே உள்ள சர்வகலாசாலைகளுக்கு அல்லது வேறு கல்வி நிறுவனங்களுக்கு எடுப்பதற்கு என்று சொல்லி ஒரு பெருந்தொகையான மக்களை மாணவர்களை இங்கே வரவழைத்தார்கள். மற்றது அடுத்தபடியாக வேலை வாய்ப்பு, சில முக்கியமான வேலை தராதரம் உள்ளவர்களை ஒரு குறிப்பிட்ட பணத்தொகை நீங்கள் காட்டி இங்கே வருவோம் என்று செய்தார்கள். இப்பொழுது இங்கே வந்த பின் நீங்கள் கூறியது போல வேறொரு வடிவத்தில் வந்தவர்களுக்கு அந்த வேலை இல்லாமல் போர் நிலை காணப்படுகிறது. உதாரணமாக கடந்த வாரம் வந்த செய்தி, இது கேட்க ஆச்சரியமும் வெட்கமுமான ஒரு செய்தியா இருக்கிறது. எப்படி என்றால், இந்த கேர் செக்டர், கேர் ஹோம் என்று இருக்கிறதான வயோதிபர்களை பராமரிக்கும் நிறுவனங்கள், வயோதிபர்களை இந்த கொரோனாவின் பின் வயோதிபர்களை பராமரிப்பு என்பது முக்கிய விடயமாக மாறினது. வெளிநாட்டவர்கள் இவர்களுக்கு தேவையாயிருந்தார்கள். ஆகவே ஒரு அடிப்படையில் வெளிநாட்டவர்களை இங்கே வரவழைத்தார்கள். ஆனால் இப்படி வரவழைக்கும் பொழுது அவர்களை வரவழைத்த அந்த ஸ்தாபனங்கள், முகவர் ஸ்தாபனங்கள் எப்படியெல்லாம் கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்றும், அவர்களுக்கு ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்து இங்கே வந்த 2 மாதத்தில் அந்த ஒப்பந்தத்துக்கு உரிய வேலை கொடுக்காமல் அவர்கள் வேலை இழந்து இங்கே வீதியில் தெரியும் நிலை காணப்பட்டது. அதே நேரம் 2 தினங்களுக்கு முன்பு இங்கே ஹோமர்ஸ் அறிவித்த ஒரு செய்தி, பல வெளிநாட்டவர்கள் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து இந்த வயோதிபர்களை பராமரிக்கும் இந்த கேர் செக்டருக்கு வந்திருக்கிறார். குறிப்பாக இலங்கையில் இருந்து அதாவது ஸ்ரீலங்காவில் மட்டும் 4900 பேர் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து இங்கே அந்த வேலைகளை பெற்றுக் கொண்டார்கள் என்னும் பொழுது ஒரு விதத்தில் அது எங்களுக்கு ஒரு அவமானமும், அதே நேரம் வந்தவர்கள் வந்து விட்டார்கள், இனி திரும்பி போவது எப்படி, அல்லது இவர்களுக்கு வேலை கொடுப்பார்களா இல்லையா என்பது இவர்களை நம்பி இவர்களோடு அப்பொழுது வந்த குடும்பத்தினருக்கு என்ன நடக்கப் போகிறது, அல்லது நீங்கள் கூறியது ஊரில் உள்ள சொத்துக்களை விற்று, வீடுகளை விற்று, காணிகளை விற்று முகவரி கொடுத்து இங்கே வந்தவர்களுக்கு எப்படி இந்த பணம் திருப்பி போக போறது என்னும் பொழுது மீண்டும் அதாவது வெளிநாட்டவர்கள் வந்தவர்கள் பகடைக்காயாக காலத்து காலம் பாவிக்கப்பட்டு கொண்டே வருகிறார்கள். இதே நேரம் இதை ஊதிப்பெருக்கும் ஒரு பெரும் பணியை சகல நாட்டு ஊடகங்களும் எடுத்து வருகிறது. இந்த நேரத்தில் நான் சுட்டி காட்டத்தக்கது ஏனென்றால், இந்த செய்திகளை எப்படி எங்களுக்கு தெரியும் என்றால், இதெல்லாம் ஊடகம் சொல்லித்தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் இது வெறும் அத்தனை செய்திகள் உண்மையா என்று பார்க்கும் பொழுது அங்கேயும் ஒரு கேள்வி இருக்கிறது. உண்மையான செய்திகள் தான் வருகின்றனவா அல்லது போலி செய்திகள் வருகின்றனவா என்றால், இந்த செய்திகளை தயாரித்து அனுப்புபவர்கள் யார்,
அல்லது இது எதை சொன்னால் அந்தந்த நாட்டு மக்கள் கிளந்தெழுவார்? பிரித்தானியாவை எடுத்துக்கொண்டால் இப்பொழுது இங்கு ஒரு தேசியவாதம் மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்து விட்டது. பிரிட்டிஷ் நேஷனல் முன்னுரிமை அவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும், வெளிநாட்டவர்களுக்கான வேலை வாய்ப்பை குறைத்து அது பிரித்தானியர்களுக்கே கொடுக்க வேண்டும் என்றும், மற்றது இங்கே அகதி தஞ்சம் கேட்டு வந்தவர்களுக்கு முன்பு கொடுத்த சலுகைகளை நிற்பாட்ட வேண்டும் என்றும் ரிஃபார்ம் யூகே என்ற ஒரு தீவிர வலதுசாரி கட்சி குரல் எழுப்பி கொண்டு வந்தது. அந்த குரல் இப்பொழுது ஓரளவுக்கு கேட்க துவங்கிவிட்டது. அவர்களுடைய ஆதரவில் கடந்த வருடம் நடைபெற்ற ஒரு உள்ளூராட்சி தேர்தலில் புதிதாக, அதாவது எங்கே இருந்தார்கள் என்ற அட்ரஸ் இல்லாமல் இருந்தவர்கள் 600 உள்ளூராட்சி ஸ்தாபனங்களை கைப்பற்றினார்கள். இது இங்கே ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று பிரதான கட்சிகளுக்கே ஒரு பயத்தை ஏற்படுத்தியது. ஆகவே இந்த நைஜல் ஃபராஜ் என்பவர் தான் இதற்குரியவர். அவருடைய பிரச்சாரங்கள் மேலே சென்று கொண்டு இருக்கும் பொழுது அடுத்த பிரதமர் அவர்தான் என்று இந்த ஊடகங்கள் அடித்து கூற ஆரம்பித்து விட்டன. ஒரு விதத்தில் இவர்தான் அடுத்த பிரதமர் என்றும், இப்பொழுது ஆளும் பிரதமர் பதவியை விட்டு விலகி செல்ல வேண்டும் என்றும் பத்திரிகைகள் தொடர்ந்து எழுதி கொண்டு வருகின்றன. இதனால் கட்சிக்குள் குழப்பம், நாட்டில் குழப்பம் வருகிறது. இது எப்படி இந்த எமது பிரச்சனைகளை, குடிவரவு பிரச்சனையை ஊடகங்கள் எப்படி பார்க்கின்றன என்றதுக்கு ஒரு உதாரணம். இது உங்களோட நாட்டில் உள்ள ஊடகங்கள் எப்படி என்கின்றன என்று கொஞ்சம் கூறினால் உதவியாயிருக்கும். நீங்கள் அப்பொழுது சொன்ன பொழுது ஒரு வசனம் குறிப்பிட்டிருந்தீர்கள், தகமை வாய்ந்தவர்கள் அங்கிருந்து இங்கு வந்து வேறு பல தொழில்கள், அதாவது மினி கேப் செய்கிறவர்கள், பீட்சா டெலிவரி, கிளீனிங் போன்ற பலவிதமான வேலைகளை செய்கின்றார்கள். இது இங்கு கனடாவில் கடந்த 30 வருடமாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதை ஒருத்தரும் வந்து வெளியிடவில்லை. அதாவது வெளிவிட்டவர்கள் வந்து எனக்கு தெரிந்த வரையில் 2001ஆம் ஆண்டு ஒரு இலங்கையர் ஒருவர் கனடா அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு தொடர்ந்த பொழுதுதான் பல உண்மைகள் வெளியில் வர துவங்கின. அதாவது குடிவரவின் மூலம் அந்த பத்திரிகைகள் செய்த ஒரே ஒரு நன்மை என்னவென்றால், இப்படி ஒரு பிரச்சனை கனடாவில் இருக்கின்றது, தகமை வாழ்ந்தவர்கள் இங்கு வந்து எவ்வாறான கஷ்டங்களை அனுபவிக்கின்றார்கள், எதிர்நோக்கியுள்ளார்கள் என்பதை இங்கு இருந்த சாதாரண எட்மண்டன் சொல்லும் பொழுது அல்பர்டாவோ மற்றும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமான ஊடகங்கள் இருக்கின்றன. அந்த ஊடகங்கள் இதை பற்றி அலசி ஆராய்ந்து பத்திரிகை மூலம் மட்டுமின்றி தொலைக்காட்சியிலும் இதை பற்றி வெளியிட்டிருந்த பொழுதிலும் கூட அந்த விஷயத்தில் ஒரு விதத்தில் நான் அந்த ஊடகங்களுக்கு ஒரு விஷயத்தில் நன்றி சொல்ல வேண்டும். இவற்றை மக்களுக்கு தெரியப்படுத்திய ஒரு நன்மை ஒரு விடயம் செய்தார்கள். ஆனால் பின்னர் அந்த விஷயம் தொடங்கிய பின்னர் அதற்கான முடிவை அந்த ஊடகவியாளர்கள் ஒரு காலம் தொடர்ந்து அதை பரிசோதனை செய்து வெளியில் என்ன அவர்களுக்கு நடந்த என்பதை பற்றி காட்டவில்லை. இப்ப இது எல்லாம் வந்து ஏனென்றால் இதற்கு முக்கிய காரணம் இந்த ஊடகங்கள் மற்றும் தொலைக்காட்சி, வானொலி போன்றவர்களுக்கு இங்கு கனடாவில் வந்து கனடியன் ஹெரிட்டேஜ் மினிஸ்டர் மூலமாக, அதாவது நிதி உதவி வழங்கப்படுகின்றது. ஸோ நிதி உதவி வாங்குபவர்கள் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக போக முடியாது. இதெல்லாம் கையால கட்டிவிட்ட மாதிரி, அதாவது ஒன்றும் செய்யாத முடியாத நிலைமையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு பத்திரிகை தர்மம், உதவியாளர்கள் தர்மம் என்று வரும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய, அந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய நன்மை உண்மைகளை தொடர்ந்து அதை வெளியிட்டால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து. அண்மையில் இந்த நீங்கள் கூறுற விடயத்தை சற்று வித்தியாசமா பார்க்கலாம். இந்த உங்களுக்கு தெரியும், பிபிசி என்ற ஒரு ஸ்தாபனம், உலக புகழ்பெற்ற செய்தி ஸ்தாபனம், சகல நாடுகளிலும் பல நேரங்களிலும் மக்கள் தேர்ந்தெடுத்து கேட்கும் செய்தி ஸ்தாபனம் பிபிசியா இருந்தது. ரேடியோவா இருக்கலாம், தொலைக்காட்சியா இருக்கலாம், இப்பொழுது அதாவது எலக்ட்ரானியல் ஊடகமாய் இருக்கலாம். ஆனால் இதே ஊடகத்தை ஒரு ஒன்று மடக்கி இருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அண்மையில் அவர் அந்த ஊடகத்தில், அதாவது பிபிசி தயாரித்த 11ஆம் ஆண்டு நிகழ்ச்சி, இவருடைய உரை 2021ஆம் ஆண்டு அந்த வெள்ளை மாளிகையை தாக்கும் பொழுது இவர் கூறிய சில வசனங்கள், அங்கொன்றும் இங்கொன்றுமாக கூறிய வசனங்களை 2ஐ ஒன்றாக சேர்த்து ஒரு வசனமாக இந்த நிகழ்ச்சியை தயாரித்தது ஒரு தவறு என்று கண்டுபிடித்து அதற்கு எதிராக கொடியை பிடித்தார் ட்ரம்ப்.
இப்பொழுது பிபிசிக்கு எதிரான மில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர்கள், மில்லியன் இல்லை பில்லியன் கணக்கான டாலர்களை நஷ்டஈடாக கேட்டு வழக்கு தொடரப்போவதாக கூறியுள்ளார். அதாவது அவருடைய கூற்றின்படி இந்த வாரம் அளவு அந்த வழக்கு தொடரப்பட வேண்டும். ஆனால் அது தொடரப்பட்டதான் ஒரு கேள்வி இருக்கு. ஏனென்றால் எங்களை பொறுத்தவரை டொனால்ட் ட்ரம்ப் ஒன்றை கூறினார் என்றால் அடுத்த 4 நாளில் அதை மறந்து வேறு ஒன்றை கூறுவார். ஆகவே இது எந்த அளவில் இருக்கிறது ஒருவருக்கும் தெரியவில்லை. ஆனால் அதே நேரம் அங்கிருந்து வரும் செய்திகள், அமெரிக்காவிலிருந்து வரும் செய்திகளை பொறுத்தவரையில் பிபிசிக்கு எதிராக இவர் எவ்வளவு பெரிய வழக்குகளை போட்டாலும் இவரினால் வெல்ல முடியுமா, இவருடைய வாதங்கள் எடுபடுமா என்ற ஒரு சந்தேகம் அங்கே இருந்தே வர தொடங்கிவிட்டது. அமெரிக்க சட்ட நிபுணர்கள் மட்டும் வருகின்றது. ஆகவே இவர் என்ன செய்ய போறான்னு தெரியவில்லை. உதாரணமா அவர் கூறியதை மாறி கூறுவதில் ஒரு மன்னர். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், இப்பொழுது நியூயோர்க்கில் தெரிவு செய்யப்பட்ட மம்தானி என்ற அவர் ஒரு இஸ்லாமியர் என்ற பெயரை வைத்துக்கொண்டு அவரை எதிர்ப்பதாக பகிரங்கமாக பல குற்றஞ்சாட்டின இடதுசாரி கம்யூனிஸ்ட் என்றெல்லாம் பேசி அவர் வென்றார், அவருக்கான நிதியுதவி செய்ய மாட்டேன் என்று பெரிய ஆரவாரம் எல்லாம் செய்தார். 2 தினங்களுக்கு முன்னுக்கு பார்த்தீர்கள்னா என்ன நடந்தது? வெள்ளை மாளிகைக்கு மம்தானி சென்றார். அவரை இவர் ஒன்றுமே நடக்காது சொன்னார், வெரி ஃப்ரெண்ட்லியா சொன்னார். ஓ, இவர் நான் நினைச்சதை விட இவர் நல்லா செய்வர் போல இருக்கிறது என்று பல்டி திருப்பி குத்துக்காரன் அடித்தார். இதே போன்ற நிகழ்ச்சிகளினால் இதில் லாபம் அடைவது பெரிய பெரிய பண முதலைகளும் அரசியல் தலைவர்களும் தானே ஒழிய பொதுமக்களே இல்லை. இந்த நேரத்தில் இந்த மீடியாவை பார்க்கும் பொழுது நாங்கள் ஒரு சுவையான நிகழ்ச்சியை கூடி பார்க்கலாம். இப்பொழுதுதான் எங்களுக்கு இப்ப நாங்கள் கதைப்பது ஜூமினூடாக. 25 வருடத்துக்கு முன்னே இதை பற்றி நேர்த்திருப்போம் இல்லை, 30 வருடத்துக்கு முன்னே யாரும் சொல்ல மாட்டார் இப்படி கேமராவில் கதைப்போமா என்று. ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை எங்கட காலத்தில் ஒரு போட்டோ எடுத்து அதை டெவலப் பண்றதை விட எங்களுக்கு ஈஸியா இருந்தது என்னென்றால், இலங்கையில் எடுத்த படத்தை இங்கே ஃப்ரெண்ட்ஸ் உள்ள லண்டனில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த ஃபிலிம் ரோலை அனுப்பினா அவர்களை பிரிண்ட் பண்ணி எங்களுக்கு கலரா அங்க அனுப்புவார்கள். அது பெரிய பெரிய ஒரு சந்தோஷமா இருந்த ஒரு காலம். அதுதான் அந்த நாள் எங்களால் செய்யக்கூடிய பெரிய விடியம். ஆனால் இப்ப பாருங்கள், ஒரு படத்தை எடுத்து அடுத்த செகண்டே உங்களுக்கு அனுப்ப முடியும், என்னால அனுப்ப முடியும், உங்களை அனுப்ப முடியும். அந்த ரீதியில் ஊடகங்கள் வளர்ந்துதான் இருக்கின்றன, இல்லை என்றில்லை. ஆனா எங்கட காலத்தை எடுத்து பார்த்தால் எங்களுக்கு தெரிந்ததெல்லாம், முதலில் தெரிந்ததெல்லாம் பத்திரிகைகள். இப்ப இலங்கையை பொறுத்தவரை வீரகேசரி, தினகரன், இளநாடு போன்ற பல பத்திரிகை, சிந்தாமணி போன்ற பல பத்திரிகைகள் இருந்தன. அதுல விரும்பி ஒரு சாரார் விரும்பி வாசிப்பார். அரசியலோடு உள்ளவர்கள் தினகரனை படிப்பார்கள், பொது செய்திகளை, தமிழ் மக்களுடைய விடயங்களை கூட அறிவர்கள் வீரகேசரி போன்ற பத்திரிகைகளை பார்ப்பார்கள், இப்படி இருப்பார்கள். அல்லது இலங்கை வானொலி, உங்களுக்கு தெரியும், இலங்கை வானொலி வர்த்தக சேவை, தேசிய சேவை என்று இருக்கிறது. தேசிய சேவையில் எப்படியான விடயங்கள் வந்தன, வர்த்தக சேவையில் பாட்டுகளை கேட்கிற ஒரு காலம் இருந்தது. அப்பொழுது ஊடகம் என்னும் பொழுது இந்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாமனை என்பது ஆசியாவிலே மிக புகழ்பெற்ற ஒரு முதலாவது வானொலியாக இருந்ததையும் தினத்தில் நாங்கள் தொடர்புபடுத்தி பார்ப்பது சுவையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். என்றால் நாங்கள் கொஞ்சம் நெகட்டிவான விடயங்களை கதைக்கும் பொழுது சில சுவையான விடயங்களும் நடந்திருக்கின்றன என்று. இந்தியாவில் உள்ளவர்கள் பலர் இந்திய படப்பாடல்களை கேட்பதுமாயிருந்தால் ரேடியோ சிலோன், அப்பொழுது ரேடியோ சிலோன் என்றுதான் கூறுவார்கள். இப்பொழுதுதான் ஸ்ரீலங்கா என்ற பெயர் வந்து 72 பின் ரேடியோ சிலோன் என்றால் இதுதான். ஆகவே இந்த ஊடகங்கள் எங்களுடைய காலத்து ஊடகங்கள் இதுதான் எங்களுடைய. அல்லது யாராவது மேற்படிப்புக்காக ஒருவர் லண்டன் சென்றார் பொழுது 70களில் 69, 70, 71களில் ஒருவர் மேற்படிப்புக்காக லண்டன் சென்றார்னா அன்றைக்கு வீரேசில் ஒரு சின்ன மூலையில் ஒரு படமும் போட்டு ஒரு இன்னாருடைய மகன் என்று லண்டன் பயணமானார். அப்பொழுது மிகப்பெரிய செய்திகள், இது ஊடக செய்திகள். இப்ப யோசித்து பார்த்தால் தெரியும், அந்த நேரத்தில் இது பெரிய செய்தியா இருந்து இன்றைக்கு பெரிய செய்திகள் எல்லாம் ஒரு நாடு இப்படி அபகரிக்கிறது. இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் வந்து மிடில் ஈஸ்ட் இல்லை தான் அமைதியை கொண்டு வர போகிறேன், வந்த அடுத்த நாளே போரை நிறுத்துவேன் என்றார். இப்பொழுது போர் 1 வருடமாகின்றது, அங்கே 4 வருடமாக தொடர்கிறது. ஆனால் திடீரென்று 2 நாட்களுக்கு முன்பு இன்னொரு குத்துக்காரன் அடித்தார். தான் ஒரு 28 புள்ளிகளை வைத்து ஒரு நிபந்தனை விதிக்கின்றேன், அதன்படி அமைய வேண்டும். அப்படி என்றால் யுக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கி தான் சொல்லும் அந்த திட்டங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அதில் அரைவாசியாக இவர்கள் போரில் பிடித்த இடங்களை மீண்டும் ரஷ்யாவுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. அடுத்தது நேட்டோ படைகளில் யுக்ரைன் சேர கூடாது என்று விதமான 28 புள்ளிகளை வைத்து அவர் ஒரு திட்டத்தை அறிவித்தார். ஆகவே இங்கே மீண்டும் மீடியாவை பாவித்து இந்த செய்தியை சொல்ற இந்த வாரம் இன்னொரு பெரிய பிரச்சனை உலகத்தில் காக்க இருக்கிறது. இந்த யுக்ரைன் போர் உண்மையில் நிறுத்தப்படுமா இல்லையா, அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் உண்மையாக உதவி செய்கிறாரா இல்லையா என்று பார்க்க வேணும். மன்னிக்க வேண்டும், நான் உங்களை நிறுத்துவதாக குறைக்க வேண்டாம். எங்களுக்கு குறிக்கப்பட்ட நேரம் இன்னும் 5 நிமிடங்கள் தான் இருக்கின்றன. நாங்கள் இதை பற்றி கதைக்கும் பொழுது ஊடகவியாளர்களை தாக்கி பேசுவது என்று சில பேர் நினைக்கலாம். அது இல்லை. உண்மையில் நாங்கள் கதைப்பது என்னவென்றால், ஊடகவியாளர்கள் தாங்கள் செய்யும் பணியை நேர்மையான வழியில் பொதுமக்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் பத்திரிகை தர்மத்தை செய்தால் அதுவே எங்களுக்கு வேண்டும். இதுதான் நமது முக்கியமான கருத்து. இதை பற்றி நாங்கள் இன்னும் ஆராயக்கூடிய பல விஷயங்கள் எதிர்வரும் காலத்தில் நாங்கள் இதை பற்றி கதைக்கலாம் என்று நினைக்கின்றேன். கன விஷயங்கள் இருக்கின்றன. பத்திரிகை மட்டுமின்றி பொருளாதாரம், அரசியல் நிலை, ஒரு குடிவரவு போன்ற பல விஷயங்களை நாங்கள் காய்த்து கொண்டே போகலாம். மற்றும் மருத்துவமனைகள் எவ்வாறு செயற்படுகின்றன, மருத்துவர்கள், இது போன்ற விஷயங்கள் இப்பொழுது கன விஷயங்கள் கலவரது வாழ்க்கையை பாதித்திருக்கின்றது என்பது உண்மை. இருந்தாலும் நமக்கு குறிக்கப்பட்ட நேரம் இன்னும் சில என்றபடியால் நாம் கூடிய வரையில் நமக்கு தெரிந்தவற்றை பகிர்ந்து கொள்வோம் என்பதுதான் எனது கருத்து. அடுத்த வாரம் நாங்கள் தொடரும் பொழுது இதே போன்று இப்ப இந்தியாவில் நடைபெறும் தேர்தல், அந்த சில மாநிலங்களுக்கான தேர்தல், அதில் எல்லாம் எப்படி மத்தியில் உள்ள அரசாங்கம் எப்படி மாநில அரசாங்கங்களை பாதிக்கிறது, அது கூட ஒரு சுவையான நிகழ்ச்சி. அங்கேயும் ஊடகம்தான் இரண்டுபட்ட ஊடகமாக இயங்குவதை காணக்கூடியதற்காகவே நாங்கள் எங்கே சென்றாலும் இந்த ஊடகங்களை விட்டு அவ்வளவு தூரம் செல்ல முடியாத அளவுக்கு எங்களோட சேர்ந்து செய்திகள் தான் இருக்கிறது. இப்படியான செய்திகளை மக்கள் மத்தியில் அனுப்புவோம். அவர்கள் இதில் ஆர்வம் காட்டினால் அவர்களோடு சேர்ந்து இணைந்து இந்த நிகழ்ச்சியை மேலும் மெருகூட்டி அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு செய்யலாம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் என்னோடு சேர்ந்து தொகுத்ததுக்கு மிக்க நன்றி. என்னுடைய பக்கம் இருந்து நன்றியுடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் தொடர்போம். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் LSL என்ற ஒரு தலைப்பில் தான் செய்கின்றோம். எல்லா விதமான விடயங்களையும் அலசி பார்ப்போம் என்பது ஊடாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது மட்டுமின்றி அடுத்த நிகழ்ச்சியில் எம்மை பற்றி சிலது நாங்கள் முதல் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்திய பின்னர் நாங்கள் மீண்டும் தொடர்ந்து செய்வது ஓரளவுக்கு நன்மை பயக்கும் என்றது எனது தனிப்பட்ட கருத்து. எங்களை பற்றி தெரியாது. எனவே நாங்கள் அது ஒரு சின்ன விளக்கம் கொடுத்து விட்டோம் என்றால் அவர்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நாம் படித்த பாடசாலைகள், நாம் செய்த தொழில்கள், இலங்கையில் சில சுவாரஸ்யமான தொழில்கள் காரணமாக உங்களை பொறுத்தவரை எனக்கு தெரியும் சில முக்கியமான விடயங்களில் நீங்கள் பாவித்த அலுவலகங்கள் எல்லாம் ஒரு அதிர்ச்சியை உட்பட்டும் ஒரு இருந்தது. நான் கூட வேலை செய்த சில நிறுவனங்கள் அப்படி இருந்தன. ஆகவே அவற்றையும் சேர்த்து அடுத்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.